இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. அதாவது என்னென்னா, இந்த கோயில் வந்து ஒல்லாந்தர் போர்த்துகேயர் காலத்துக்கு முற்பட்ட ஒரு கோயில் இது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன ஐயனாருடைய சிலை தான் இது. இந்த குதிரையில் இருக்கிறார். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அருவாள் ஒன்று வச்சிருக்கிறார். இந்த பெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் தண்ணீர் வரும். அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காண்டி இங்கே இருக்கிறவங்க என்னென்னா தண்ணி பெரல்களை வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு வந்து கசூர்னா பீச்சுக்கு அடுத்ததாக வந்து யாழ்ப்பாண மக்கள் போகிற பீச் வந்து இந்த சாட்டி கடற்கரையாக தான் இருந்தது. ஹாய், வணக்கம். இந்த வீடியோவில் என்னென்னா வேலணையை பற்றின ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வேலணைன்ற ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தான் இந்த வீடியோவில் உள்ளடக்கியிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து வேலணைன்ற மிச்ச பகுதிகளை வந்து இன்னொரு வீடியோவாக போட இருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலணையை சுற்றி பார்க்கறத வந்து இந்த பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. அதாவது என்னென்னா, இந்த கோயில் வந்து ஒல்லாந்தர் போர்த்துகேயர் காலத்துக்கு முற்பட்ட ஒரு கோயில் இது. போர்த்துகேயர் காலத்தில் வந்து என்னென்னா இந்த கோயில் வந்து இடித்தளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலோட திருவுருவ சிலை வந்து அப்படியே காணாமல் இங்கே போயிட்டுதுன்னு சொல்லப்படுகிறது. பேருந்து ஒல்லாந்தர் காலத்தில் வந்து இந்த கோயில் திருவுருவ சிலை வந்து ஊர் மக்களால் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு பின்பு வந்து என்னென்னா படிப்படியாக வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டு இன்றைய நிலையை வந்து இது இப்படி அடைந்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. இது வந்து பெருங்குளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிழமைக்கு முதல் நல்ல ஒரு கடும் மழை ஒன்று பெய்திருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளம் எல்லாம் வந்து ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. இப்பையும் வந்து இந்த தண்ணி மட்டம் உயரமாக தான் இருக்குது. இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊராக்கள் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இருந்தேன்டா அடுத்ததாக இன்னொரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். அந்த கோயிலுக்கு போகிற வழியை பாருங்க. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட மழை பெய்ந்து 2 கிழமை கிட்ட ஆயிருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் பாருங்க இப்போவும் வெள்ளமும் சேருமா இருக்குது. இந்த மணல் பாதைகளாக நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா பெரும்படை சபரீச ஐயப்பன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலை வந்து தீவக சபரிமலை ஐயப்பன் கோயிலுன்னு சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட ஆலய வழிபாட்டை எடுத்துக்கொண்டோம்னா அதை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆகம விதிப்படி அமைந்த பெருந்தெய்வ வழிபாடு, மற்றது வந்து ஆகம விதிக்கு அப்பாற்பட்ட கிராமிய தெய்வ வழிபாடு. இப்போ நாங்கள் போகிற அந்த கோயிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமிய தெய்வத்துக்குரிய ஒரு ஆலயம்தான். இங்கே வந்து ஐயப்பன் இருக்க போகிறார். ஆனால் அங்கே வந்து ஐயனார் சிலையும் இருக்குது. என்னென்னா சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா ஐயனாரும் ஐயப்பனும் வந்து ஒன்று தானுண்டு. சில பேர் சொல்கிறாங்க வந்து ஐயனார் வேறு ஐயப்பன் வேறு என்றும். ஐயனார் வந்து ஒரு குல தெய்வம், காக்கும் தெய்வம் அப்படி சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு சரியான ஆன்சர் தெரிஞ்சு அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னடா இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து வைரவர். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன ஐயனாருடைய சிலை தான் இது. இந்த குதிரையில் இருக்கிறார். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அருவாள் ஒன்று வச்சிருக்கிறார். அது ஏனெண்டா இப்போ ஐயனார் வந்து ஒரு காக்கும் தெய்வம் ஒன்று தான். அதாவது எல்லைகளில் காவல் தொழில் புரிகிற தெய்வம் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த காவல் தொழிலை புரிவதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கையில் அருவாளை ஆயுதமாக ஏந்தி வச்சு கொண்டிருக்கிறார். இப்படியான குலதெய்வங்கள சிலைகளை வந்து யாழ் நகர பகுதியில் வந்து எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கிறதில்ல. இது வந்து இந்த வேலணையில் வந்து இதுகளையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்களையும் பார்த்தீங்கன்னா சில குலதெய்வங்கள சிலைகள் இருக்குது. இவை என்ன இந்த சிலையில் இருக்கிற இந்த குலதெய்வங்கள பெயர் வந்து சரியாக தெரியலை. யாழ்ப்பாணத்தை சுற்றியுள்ள தீவுகளில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து குடி தண்ணீர் பிரச்சனை. இந்த பெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் தண்ணீர் வரும். அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காண்டி இங்கே இருக்கிறவங்க என்னென்னா தண்ணி பெரல்களை வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க.
அடுத்ததாக வந்து ஒரு கிராமிய குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோயிலுக்கு பேர் செட்டிப்புலம் ஐயனார் கோயில். வேலணையில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமிய குலதெய்வ கோயில்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வந்து இந்த குலதெய்வ வழிபாடுகள் வந்து அழிவடைஞ்சு கொண்டு வருது. ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து இது நடைமுறையில் இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு. இந்த கடற்கரையிலேருந்து பார்க்கலாம், அங்கே ஒரு கடற்கரை தெரியுது பாருங்க, அது வந்து சாட்டி கடற்கரை. அங்கே தான் வந்து அடுத்ததான் நாங்கள் போக போகிறோம். இந்த கடற்கரைக்கு பேர் வந்து சாட்டி கடற்கரை. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சவுக்கு மரம் இருக்குது. இந்த கடற்கரையை வந்து இப்போ கொஞ்சம் புனருத்தாரணம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய பீச்சுகள் வந்துட்டு, ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு வந்து கசூர்னா பீச்சுக்கு அடுத்ததாக வந்து யாழ்ப்பாண மக்கள் போகிற பீச் வந்து இந்த சாட்டி கடற்கரையாக தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய பீச்சுகள் வந்ததால் இங்கே வந்து ஆட்கள் வந்து குறைஞ்சு போட்டு இந்த திருத்த வேலைகளுக்கு பிறகு நிறைய மக்கள் இங்கே வருவார்கள் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.